ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ்ரீ vlog. இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்னு பார்ப்போம். எல்லாம் செம்ம டேஸ்டியாக ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரத்துக்குள்ளே நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்நாக்ஸை இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளும் சாப்பிட்லாம். பெரியவங்க எல்லாருமே நல்லா தாராளமாக சாப்பிட்லாம், தப்பு இல்லை. வாங்க என்னென்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், நான் ஒரு பவுலில் தோசை மாவு எடுத்து ஒரு கப்பு எடுத்து ஒரு பவுலில் வச்சுருக்கேன். மிக்சிங் பவுலில் வச்சுக்கணும். தோசை மாவு, இட்லி மாவு எது இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம வீட்டில் எப்போவுமே இட்லி மாவு, தோசை மாவு இருக்கும். அதில் ஒரு கப்பு அளவுக்கு தோசை மாவு எடுத்துக்கிட்டேன். ஒரு கப்பு தோசை மாவு எடுத்துக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன். கடலை மாவு எடுத்த மாதிரியே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். கடலை மாவும் அரிசி மாவும் தோசை மாவு கூட சேர்த்தோம்னா இந்த போண்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். போட்டுட்டு அதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கிறேன். அதில் ஆப்ப சோடா ஒரு 2-3 பிஞ்சு ஆப்ப சோடா போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா புஷ்ஷுன்னு இருக்கும். நமக்கு தோசை மாவு எடுத்தோன்றதுனால நமக்கு ஆப்ப சோடா கூட தேவையில்லை. அதில் நமக்கு உளுந்து இருக்குன்றதுனால கொஞ்சம் புஷ்ஷுன்னு வரும் போண்டா. இருந்தாலும் இன்னும் நல்லா சாஃப்டாக புஷ்ஷுன்னு வரணுன்றதுக்காக நான் ஒரு 2-3 பிஞ்சு ஆப்ப சோடா போட்டிருக்கேன். ஆப்ப சோடா தேவையில்லை அப்படின்னாலும் தவிர்த்துடலாம், தப்பு இல்லை. போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வேணும்னா அப்புறம் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் தான். கொத்தமல்லி தழையும் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் எடுத்து துருவி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். நம்ம கலக்கி வச்ச மாவில் ஒன்று ஒன்றா போட்டுட்டு எல்லாத்தையும் ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஏன்னா வெங்காயத்தில் தண்ணி வரும். அப்படி அந்த வெங்காயம் போட்டும் நமக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா வேணால் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். ரொம்பலாம் ஊற்றக்கூடாது. அதான் ஸ்பூன் கணக்கு தான். 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் கணக்குக்கு தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். எனக்கு தண்ணி பத்தலைன்ட்டு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலக்கிக்கிட்டேன். ரொம்பவும் தண்ணி ஊற்றிட்டோம்னா நமக்கு போண்டா எடுத்து போட வராது. எண்ணெயில் போண்டா எடுத்து போட வராது, குண்டு குண்டாக வராது. தண்ணி அதிகமாக ஊற்றிட்டா போண்டா ஒரு மாதிரி நமக்கு ஷேப்பு அழகாக வராது, ரவுண்டாக வராது. அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் எனக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. நிறையா தண்ணி ஊற்றலை. தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்பூனை எடுத்துகிட்டு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு கையால் மிக்ஸ் பண்ணால் தான் ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஸ்பூனால் கலக்கிறது எனக்கு அந்த அளவுக்கு கலக்கின மாதிரி இல்லை. அதனால் கையால் நல்லா ஒரே ஈவனாக கலக்கிக்கிட்டேன். நமக்கு போண்டா எடுத்து போடுற மாதிரி மாவு இந்த அளவுக்கு தண்ணி திட்டமாக ஊற்றிக்கிட்டேன். ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்ச மாவு மறுபடியும் ஒரு ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக நம்ம குட்டி குட்டி போண்டா தான் செய்ய போகிறோம். பெருசாக போட்டால் உள்ளே அந்த அளவுக்கு வேகாது. நம்ம கடலை மாவுலாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் குட்டி குட்டியாக போட்டுக்க போகிறேன். குட்டி குட்டியாக போட்டால் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பெருசாக போட்டால் கூட அவங்க விரும்ப மாட்டாங்க குழந்தைங்க. நம்ம குட்டி குட்டியாக அழகாக செஞ்சு கொடுத்தோம்னா குட்டி பால் சைஸுக்கு போண்டா இருக்குது அப்படின்ட்டு குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம அதனால் குட்டி குட்டியாக போட போகிறோம். மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு பதமாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பதமாக நம்ம மாவு கலக்கிக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப கெட்டியாக இருந்தால் நமக்கு போண்டா அழுத்தமாக இருக்க மாதிரி இருக்கும், ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நமக்கு தலைன்னு நமக்கு மாவு எடுத்து போண்டா எண்ணெயில் அப்படி கிள்ளி போடுற அளவுக்கு இருந்ததுன்னா போதும்.
நம்ம போண்டா போட்ட உடனே திருப்பக்கூடாது. கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு ஜல்லிக்கண்டையில் திருப்பி போட்டுக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கும். லைட்டாக நம்ம ஜல்லிக்கண்டையில் தள்ளி தள்ளி விட்டோம்னா தனித்தனியாக பிரிஞ்சிடும். எல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி சட்டுன்னு செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கடலை மாவு அரிசி மாவுலாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த பச்சை மிளகா கட் பண்ணி போட்டோம் இல்லைங்களா, அது இப்போ குழந்தைங்க பச்சை மிளகா போட்டால் சாப்பிட மாட்டாங்க. அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகா தவிர்த்துட்டு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் கூட இல்லை வெறும் மிளகாத்தூளோ ஏதோ ஒன்று, ஒரு நம்ம மாவு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக காரம் போட்டுக்கலாம். ஏன்னா பச்சை மிளகா வாயில் தட்டுப்பட்டால் குழந்தைங்களாம் காரதுன்ட்டு அழுவாங்க. ஆனால் பச்சை மிளகா போட்டு நம்ம அது மாதிரி போண்டா செஞ்சோம்னா அது ஒரு வாசனை, நமக்கு அந்த பச்சை மிளகாவோட வாசனை தனியாக எடுத்து கொடுக்கும். அந்த போண்டாவோ வடையோ அதில் அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் சூப்பராக எடுத்து கொடுக்கும். அப்படியே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சு வேகட்டும், அப்படியே விட்டுடலாம். இது எண்ணெயும் குடிக்காது. நம்ம ஆப்ப சோடா போடுறோன்றதுனால எண்ணெயும் குடிக்காது. சிலவங்க சொல்லுவாங்க இட்லி மாவுலாம் போட்டால் எண்ணெய் குடிக்கும்னு சொல்லுவாங்க. இது எண்ணெயே குடிக்காது. நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே தான் இருக்கும். ஆனால் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். போண்டா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியான போண்டா இது. நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரத்துக்குள்ளே டக்குன்னு செஞ்சிடலாம். நல்லா சூப்பராக செவந்துடுச்சு பாருங்கள். நமக்கு குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். போண்டாவும் குட்டி குட்டியாக போட்டிருக்கேன் பாருங்கள். பெருசு பெருசாக போட்டால் குழந்தைங்க விரும்ப மாட்டாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக அழகாக குட்டி பால் சைஸுக்கு செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக எப்படி இருக்குது பாருங்கள் போண்டா. நல்லா மேலே மொறு மொறுன்னு இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். மேலே அந்த அரிசி மாவுலாம் போட்டோன்றனால எல்லாம் மொறு மொறுன்னு இருக்கும். சூடாக இந்த ஈவினிங்கில் சூப்பராக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் பார்ப்போம். பாருங்கள், எல்லா போண்டாவும் போட்டு எடுத்துட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாம் குட்டி குட்டியாக மணி மணியாக சூப்பரான தோசை மாவு வச்சு நம்ம சூப்பராக போண்டா செஞ்சுருக்கோம். நல்லா மேலே மொறு மொறுன்னு இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இது ஒரு டேஸ்ட்டு தனியாக. நம்ம உளுந்தில் போண்டா செய்கிறோம் இல்லைங்களா, அதை விட இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. எப்படி இருக்குது பாருங்கள் போண்டா. நான் பிச்சு காட்டுறேன். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள் போண்டா பார்க்குறதுக்கு. நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு இப்போ அந்த பிக்கும்போது கொஞ்சம் அழுத்தம்லாம் இல்லாமல் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தோசை மாவு வச்சு அருமையான போண்டா செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. நான் சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள். அந்த பச்சை மிளகாவோடு சாப்பிட்றேன். அவ்வளோ வாசனையாக இருந்தது. மென்று சாப்பிடும்போது அவ்வளோ வாசனையாக இருந்தது. இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கலனாலும் ஒரு லைக் பண்ணுங்கள், தப்பு இல்லை. தேங்க்யூ.